இன்னும் அதீத பக்தி கொண்டு நம்மளோட சிவபெருமான் இது வரைக்கும் நேர்ல பாக்கல. கூப்பிடுற நேரத்துல வராது, ஏதோ அதிசயம் பண்றாரு. நான் சுவாமி காட்சி கொடுக்கல. அப்போ அம்மா என்ன பண்றாங்கன்னா, சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு ஆசை கொண்டு பேய் உருவத்தை கொண்டு கைலாயத்தை நோக்கி போறாங்க. சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மிதமான கைலாய மலை மேல நம்மளுடைய கால் படக்கூடாது அப்படின்றதுக்காக தலைகீழே நடந்து போறாங்க. தலைகீழே நடந்து போக சொல்ல அம்மாவே பார்த்துட்டு, அதான் உமையவளே பார்த்துட்டு, சாமி யார் சாமி இவங்க, இவ்வளவு கொடூரமான உருவத்தோட இவ்வளவு பயங்கரமான பக்தியோட இந்த கைலாய மலையில தன்னோட திருவடி கூட படாம தலையால நடந்து வர்றாங்களே, யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் தன்னோட திருவாய் மலர்ந்து சொல்ற, எமை பேணும் அம்மை தான் அப்படின்னு சொல்றாரு. என்னை பேணி காப்பாத்த கூட எங்க அம்மா, அவங்கதான் இவங்க உமையவளே அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிவபெருமானுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அனாதி மலமுக்தர். அப்பேற்பட்ட சிவபெருமானே தன்னோட திருவாயால என்னோட அம்மா அப்படின்றாங்கன்னா அப்ப இவங்க எவ்வளோ பெரிய சிவபெருமானே தன்னோட திருவாயை மலர்ந்து என்னோட அம்மா அப்படின்றதுனால பிள்ளைக்கு முன்னாடியே அம்மா உட்கார்ந்து இருக்கிறது தப்பு இல்லைல்ல. அதனால இந்த அம்மாவை அமர்ந்த கோலத்துலதான் இந்த அம்மாவுக்கு எல்லா இடத்துலயுமே அழகா ஜம்முன்னு அமர்ந்து நிலையில நமக்கு காட்சி கொடுப்பாங்க. எதுக்கு இந்த மாம்பழம் எல்லாம் படைக்கிறோம்னா, சிவபெருமான் இந்த மாம்பழத்தை வச்சுதான் திருவிளையாடல் பண்ணி இந்த அம்மாவோட புகழ் நிலைநாட்டினால அந்த அம்மாவுக்கு மாம்பழத்தை படைக்கிறோம். சரி, எதுக்கு இந்த குரு பூஜை அப்படின்னாக்கா, இன்றைய தேதியில இப்பேற்பட்ட அம்மையை பத்தி, இவங்களோட புகழை பத்தி, இவங்களோட சரித்திரத்தை பத்தி நம்ம நினைவு கூறணும். அப்படி நினைச்சாலே இறைவனை நோக்கி போகக்கூடிய ஒரு பாக்கியமும், முக்தி நிலையை அடையக்கூடிய ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். அதுவும் இல்லாம 63 நாயன்மார்கள காரைக்கால் அம்மையாரோட குரு பூஜைன்றது நமக்கு ரொம்ப சிறப்பானது. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருமே பூதகணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகணங்களா இருந்து சிவபூதகணங்களோட வாத்தியங்களை இந்த பூமியில நம்ம இசைக்கிறோம். இன்னைக்கு நிறைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கைலாய வாத்தியம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. இது கைலாய வாத்தியம்ன்றதுக்கு என்ன சாட்சி, கைலாயத்துல யார் போய் பார்த்தா, பூதகணங்கள் இதை வாசிக்கிறது யார் போய் பார்த்தா அப்படின்ட்டு விதண்டாவாதெல்லாம் பேசுவாங்க.